சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து களம் காணும் அதிமுகவின் வேட்பாளர் ஆதி ராஜாராம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். சார் வணக்கம். வேட்பாளராக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். மிக முக்கியமான கட்டத்தில் உங்களுக்கான வாய்ப்பு அதிமுக சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மனநிலை எப்படி இருக்கு? கள நிலவரம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது ஏன்னா எனக்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கள நிலவரமும் நாங்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் நிலவுகிறது. பல சமுதாயத்தின் பலதரப்பு மக்களும் அங்கே பல விதங்களில் இவர்களுடைய பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, 5 ஆண்டுகள்ல என் தொகுதி முழுக்க தான் சுத்திக்கிட்டு இருப்பேன், என்ன கேட்டாலும் நான் என் மக்களுக்கு கொடுப்பேன், லேப்டாப் கொடுத்திருக்கேன், மழை பெஞ்சா மழைநீர் கூட என்னுடைய தொகுதியில தேங்காது அப்படின்னு சொல்லி நிறைய பரப்புரை தொடர்ச்சியா மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதற்கு மத்தியில உங்களுக்கு எப்படி சார்? அவர் நிறைய பரப்புரை பண்ணட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. தொகுதியே சுத்தி இருக்குன்னு சொல்றாரு, அது பிரச்சனை இல்லை. அந்த தொகுதியே சுத்தி அவர் என்ன பண்ணார்? கழிப்பறைகள் எல்லாம் சுத்தினாங்க. அப்புறம் பார்த்தா கக்கூஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு போடு போட்டாங்க. அதே போல சுத்தி சுத்தி வர்றவங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கழிப்பறையை சரி செய்து தருகிறேன் என்று போய் போட்டோ எல்லாம் கொடுத்து போஸ் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தார். ஆனா அதை இன்னைய வரைக்கும் சரி பண்ணல. அதை சரி பண்ண நாங்க முயற்சி பண்ணப்ப அதை 3 கழிப்பறையும் சுத்தமா தரமட்டமாக்கிட்டாங்க. அங்க இருக்கிற தாய்மார்கள் 1.5 கிலோமீட்டர் போய் தான் கழிப்பறையை பயன்படுத்தக்கூடிய நிலைமை. இப்படிதான் நிறைய சாதனை பண்ணியிருக்கார். இன்னொரு சாதனை, யாரோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக இருங்காட்டுக்கோட்டையில் நடக்க வேண்டிய கார் ரேஸ சென்னையின் மையப்பகுதியில் அரசு பணம் 42 கோடி ரூபாயில செலவு பண்ணி அவர் பண்ணியிருக்கார். இது போல நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆகவே கண்டிப்பா அவருக்கு மக்கள் நல்ல வெகுமதியை கொடுப்பாங்க. உங்களுடைய வாக்குறுதி என்னவா இருக்கு சேப்பாக்கம் பகுதி மக்களுக்கான? சேப்பாக்கம் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை, அங்க இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை அவர்களிடம் கலந்து எந்த விதத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த முறையில் நான் சரி செய்து கொடுப்பேன். இப்போதுதான் போயிருக்கேன், விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு இருக்கோம். முக்கியமா அங்க இருக்கிற பெரும்பாலும் சொல்ற பிரச்சனை, ரோடுல நிம்மதியா நடமாட முடியல. எப்ப யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பெண்கள் மிகவும் பயந்து போயிருக்காங்க. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி தான் போதை மருந்து வியாபாரத்தின் முக்கிய கேந்திரமா இருக்கு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சாதாரணமா ரோடுல அவங்க உள்ளூர் தெருவில் கேரம் ஆடுற பசங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனா கஞ்சா டைரக்டா விற்கிறான், அவங்க கிட்டேயே போலீஸ் போக மாட்டுது. இது போல நிறைய பிரச்சனைகளை நான் வந்தவுடன் முதல்ல சரி பண்ணிடுவேன். சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு அவங்க சொல்றாங்க, அது எப்படி மாறும் இந்த தேர்தல்? அதாவது எஸ்ஐஆர் வந்த பிறகு அவங்க கோட்டையில ஓட்ட விழுந்து போச்சு. ஆகவே இப்போது எல்லாம் தலைகீழா மாறும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் விக்னேஷ் மத்து.